திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரு மானை முகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதம் கேவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் இந்த ராசி பலன் சார் இன்றைக்கி நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே பர்ஃபெக்டாக நடந்தது சார், நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன், எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இது ஒவ்வொரு இடங்கள்லையும் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்குறவங்களும் இது சொல்கிற வழக்கங்கள் இருக்குது. நிறைய பேர் இந்த பிரசன்னத்துக்காக வெயிட் பண்ணி இருந்து பார்க்குறீங்க. ரொம்ப மட்டாட்ட மகிழ்ச்சி. வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளியூரில் இருக்கவங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு உங்களுடைய டைமும் நம்ம டைமும் வேரி ஆகிறது. அதனால் பிரசன்னங்கிறது அப்படி கிடையாது. அந்த நபர் பார்க்கக்கூடிய நபருடைய அந்த நேரத்தை பொறுத்து தான் இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது நம்ம பண்ண முடியாது. சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் அதுக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த மேட்ரிமோனி பற்றி கேட்டுருக்கு. டெய்லி ஃபோன் வந்துட்டுருக்கு. டெய்லி இதை சார் நாங்கள் எங்களுடைய வரன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து அதோடைய வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், ரொம்ப பிரம்மாண்டமாக. அதற்கு முன்னாடி அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் மந்த்துக்கு மேலே தான் அதனுடைய ப்ராசஸே ஃபுல் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம். நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முருகப்பெருமானுடைய யாத்திரை, வெற்றிவேல் யாத்திரை. 6 வடை வீடுகளுக்கு 6 விதமான சக்தி உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரயாணம் ஆரம்பிக்கிறது. சென்னையிலேருந்து ஆரம்பித்து திருப்பி சென்னையில் முடிகிறது. திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, பழனி, அடுத்தது சுவாமிமலை, திருத்தணி முருகப்பெருமான். ரொம்ப பிரம்மாண்டமாக போகக்கூடிய இந்த ஆலயங்கள். நிறைய பேர் எங்கூட பிரயாணம் பண்ண நினைக்கிறீங்க. நிச்சயமாக இது உதவிகரமாக இருக்கும். 1. 2வது ஷார்ட் ட்ரிப்பாக காசி யாத்திரை இருக்குது. 2வது. 3வது பார்த்திங்கன்னா மார்ச். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது. மார்ச் மாதம், மார்ச் ஏப்ரலில் நம்ம யூரோப் பிரயாணம், இந்த யூரோப் பிரயாணம் எங்கூட பிரயாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம். தாராளமாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். நிறையா பேர் இப்போ அங்கேருந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார் இங்கே வரீங்களே, உங்களை பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஒரு அற்புதமான, சார் என்னால் நான் வர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்துக்குண்டான நாளுக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இது பஞ்சாங்க குறிப்பு. 8/12/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 2:37 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. இன்றைய திதி காலை 7:52 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் 2:37 மதியம், பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 7:45 மணி 8:45 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைக்கி கார்த்தாலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் அஷ்டமி இருக்குது. அஷ்டமி சாயந்தர நேரத்தில் பைரவரை வேண்டது ரொம்பவுமே விசேஷம். பைரவர் வழிபாடு ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பைரவரை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலம் இருக்கு இல்லையா, அந்த டயத்தில் போய் பைரவருக்கு அர்ச்சனை பண்ணுறது, பைரவருக்கு விளக்கேற்றுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொர்ணாகர்ஷ்ண பைரவர். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பைரவர்லேயே கால பைரவர் வணங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சரி, இன்றைய தினத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு எதுலையும் சமாளித்து ஒவ்வொரு விஷயத்தை, சார் ஒவ்வொரு நாளும் ஒரு எனர்ஜெட்டிக்காக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், பட்டு கண்டிப்பாக எனக்கு நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை இருந்துட்டுருக்கு. தடல் புடலாக சில காரியத்தை பண்ணி எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஆசைகள் அவங்களுக்கு நிறையா இருக்கும். இந்த ஒரு படத்தில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா காலையில் பார்த்தோம்னா பெரிய ஆளாக இருப்பேன். அந்த மாதிரி அப்படி ஒரு வராதானே அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். சொந்த வீடு கட்டணும், சொந்த வீடு வாங்கணும், இந்த இடத்துல வீடு இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த கடல் பக்கம் வீடு இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த ஒரு இமேஜினரி இருக்கும் பார்த்திங்களா. இந்த இமேஜினேஷன் அவங்களுக்குள்ள நிறையா இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரொம்ப நாளாக இருக்க தர்ம சங்கடங்கள் போகும். எல்லாம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனோபாவங்கள் உண்டு. சில பேர் பார்த்துட்டேன்னா எப்படி இப்படி இருக்காங்க, ஹெல்ப் பண்ணியும் கடங்களாகி பிரச்சனையை திருப்பி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா யாராவது கஷ்டம்னு கேட்டால் மனசு தாங்காது. சார் ஏற்கனவே 100 அனுபவம் இருந்தாலும் இந்த மனசு கேட்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரில சார், அனுபவப்பட்டாலும் இப்படி தான் இருக்குது. சிலதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறீங்க லைஃப்பில், இதெல்லாம் நம்ம ஞாபகமே வச்சுக்கூடாது, இதெல்லாம் மறக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். அதே மாதிரி ரொம்ப ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்து 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 நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லை, யாருக்கா காய்ச்சல், யாருக்காவது சளி, யாருக்காவது முடியல அப்படின்னா டப்படப்படப்பட பயம் வரும்.
இப்படி ஆயிடுத்துனா இப்படி ஆயிடுத்துனா இப்படி வாழ்க்கை இப்படி ஆயிடுத்துனா இப்படிங்கிற ஒரு பயம் வந்து அப்பப்போ மனசுக்குள்ளே வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் கண்டிப்பாக இருக்கும். கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறத விட ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணிட்டு போயிடலாம் சார். இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிக்க திரும்பி பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். என் கூட வேலை செய்கிறவர் பாருங்க, ரொம்ப நான் ஐடியா கொடுத்தேன் இந்த கடை ஓப்பன் பண்ணது. நான் தான் இவருக்கு சொன்னேன், அவருக்கு சொன்னேன். இப்போ நன்றியே இல்லை. எதுவுமே என்னமோ சொல்லாத மாதிரியே இருக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் சொல்லி காமிக்கிறேன். நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் அவர்கிட்ட சொல்கிறேன், இல்லைன்னா எங்கள் வீட்டில் மனைவிட்ட சொல்கிறேன், இல்லை எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன். போப்பா சும்மா எதையா சொல்லாத. சத்தியமாக நான் தான் சொல்லி கொடுத்தேன் அவளுக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லவும் முடியறதில்ல சார். என் கூட இருக்கிறவங்கெல்லாம் பெரிய ஆளாகிட்டே இருந்துட்டுருக்கா. என் ஜாதகம் அப்படியா, நான் என் நேரம் அப்படியான்னு எனக்கு தெரியல. நான் மட்டும் அப்படியே இருந்துட்டுருக்கேன் சார். நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறேன், நிறைய விஷயங்கள்லாம் பார்க்குறேன். பட் எனக்கு ஆனால் எனக்கு அதில் மூவ் பண்ணவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடுது சார். நாள் போகுது பாருங்கள், 2024 போய்ட்டுருக்கு, 2025 அம்மா பயமாக இருக்குது சார். லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன் தெரியல. இப்படி பல விஷயங்கள் வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர், இப்போ இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் இதெல்லாம் நிறைய யோசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பயம் வருது. கம்பேர் வித் யூ, நெவர் எவர் கம்பேர். நீங்கள் நிச்சயம் ஜெயிச்சு வருவீங்க. பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏதேனும் ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நினச்சா உடனே அந்த காரியத்தை பண்ணுங்கள். பார்த்துட்டு அப்படியே நிற்காதீங்க. அப்புறம் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி பெருசாக தோணும். ஸோ டே 1 இன்றைக்கிலேருந்து நிறைய முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில பேச்சு வார்த்தைகளில் விட்டு கொடுத்து போங்க. இந்த உலகத்திற்கு தேவையான மெட்டீரியலாக நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சரிவர செய்யுங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, மிதுனத்துக்கு செலவு தான் சார். சும்மா அப்படியே விரயம் பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடைக்கிறது தான். பேர்லாம் கிடைக்குது வச்சுட்டு ஒன்றும் இல்லை. விரயங்கள் நிறையா இருக்குது சார். இது ஏதாவது கட்டுப்படுத்துறதுக்கு எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 4-5 நாள் பயத்துலேயே, இந்த டென்ஷன்லேயே, இந்த எதை பேசினாலும் அவங்க எதாவது பேசினா எனக்கு கோவம் வருது, இவங்க எதாவது பேசினா எனக்கு கோவம் வருது. ரொம்ப யோசனையாக இருக்குது. ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே பார்ப்போம் கடவுள் ஏதாவது ஒரு வழிகாட்ட மாட்டாராங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருக்கும். பட் ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் பார்ப்போம், எல்லாமே நமக்கு சக்ஸஸ் தான். ஒரு டைம் இப்படி பாசிட்டிவாக இருக்குது, ஒரு டைம் அப்படியே டவுனாக இருக்குது. சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா இதெல்லாம் நமக்கு தேவையா, பேசாமல் நிம்மதியாக பட்டு தூங்கலாமாட்டிருக்கு அப்படிங்கிற யோசனைகள்லாம் மனசில் வரும். முக்கியமான நபர்களை சந்திப்பீங்க. முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் தீரும். ரொம்ப நாளாக இருந்த கசப்புகள் தீரும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பரீட்சை இருக்கிறவா உட்கார்ந்து முழுசாக படிக்கிறது நட்பலன்களை கொடுக்கும். அம்மாவை திட்டப்படாது, அப்பாவை திட்டப்படாது. அதே சமயம் அவள் ஏதாவது திட்டினா அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை இன்றைய தினத்தோட விட்டுறணும். அது பெருசாக எடுத்துக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களை மனசுலேயே ஒரு ரிவெஞ்சாக வச்சுட்டு இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஆனாலும் இன்றைய தினத்தில் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நான் நல்லது தான் சார் சொல்ல போனேன். பாருங்கள், அட்வைஸ் பண்ணாலே இந்த காலத்தில் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்குறாரு. தேவையா? அதாவது அட்வைஸ் பண்ணுறதுக்கே இல்லை சார். நல்லது கேட்டால் நல்லது சொன்னால் கேட்குறது கிடையாது. அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்க்குறா. அதாவது நின்று கேட்கணும் ஒரு விஷயத்தை. உட்காந்து கேட்க. நான் பேசுகிறேனே ஃபோனை பார்த்துட்டே இருக்கா, நான் பேசுகிறேனே கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கா. மதிப்பு இல்லை சார், விட்டுருங்க, அவளாக வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி இருக்குது. பேசாமல் இருந்தாலும் ஏன் பேசலைன்னு சண்டை போடுறாங்க. பேசினா கண்டுக்கிறதும் கிடையாது. என்ன சார் லைஃப் இது அப்படின்னு பல நேரங்களில் சிந்திப்பீங்க. எல்லாம் மாறிடும். இன்றைய தினத்தில் ரொம்ப யோசிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. திடீர் காரியங்கள், திடீர் பணவரவுகள், திடீர் விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. இரவு நேர பிரயாணம், முடியாத காரியத்தை செய்ய வேண்டாம். அதாவது உங்களால் 50 கிலோ தூக்க முடியும், 150 கிலோ நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படிலாம் சொல்லாதீங்க. முடியலன்னா அதை விட்டுடுறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுக்கும். மனதில் ஒரு ஆறுதல் கொடுக்கும். மனசார வேண்டிக்கிறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இடம் ஏதாவது பார்த்து வச்சு, சார் இந்த இடம் சூப்பராக இருந்தது சார், பயங்கரமாக இருந்தது, நான் வாங்கலான்னு பார்த்தேன், போச்சு 2 நாள் விட்ட தப்பாக போச்சு பாருங்கள். ஏன் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களை விட்டு போனதை பற்றி யோசிக்காதீங்க. இனி வரக்கூடியது
அதை பற்றி சிந்திச்சேன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியது. அதுக்கு மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஃபேன்சி கடை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேஷனரி சம்மந்தமான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும். சிம்மராசி நேயர்களை எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது. எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இருக்குது. பாப்போம் ஒரு கைங்கிற ஒரு தைரியம் இருந்துருக்கும். நீங்களே சில டைம் அப்படியே டவுனாக பேசுவேன், என்னத்தை பண்ணி இதெல்லாம் பண்ணி என்னத்தை போகிறது. கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் சார், பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே, எங்கே நம்மளை மீறி ஒன்று விஷயம் நடந்துருமா என்ன, பக்கத்தில் இருக்கிறவா என்னடா இப்படி பேசினா கடைசியில் இப்படி பேசுகிறா அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். யாராவது மூலமாக நம்ம பேர் கட்டுருமோங்கிற ஒரு பயம் அப்பப்போ வரும். இவா மூலமாக கட்டுருமோங்கிற ஒரு பயம் அப்பப்போ வரும். குழந்தைகளை பற்றி நிறைய கவலைகள் இருந்துகிட்டு இருக்கும். வெளிநாடு வெளியூர் இடம் விட்டு இடம் மாற்றத்தை பற்றி சிந்தனை. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண வாழ்க்கை சக்ஸஸாக இருந்துருக்கும். ஹோட்டல் வச்சுருக்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இடம் விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் சாதகமாக முடியறதுக்கு உண்டானதாக இருக்கும். வெளியில் சில விஷயங்கள் சொல்லுவேல், சிலது மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணிக்கிறது. ரைட் டைம் ஃபுட், ரைட் டைம் ஸ்லீப், ரைட் டைம் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் டயத்தை பிரித்து செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு தான் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு அமோக விஷயங்கள்லாம் நடக்கும். இது நடக்கலைங்கிறது இல்லை, எல்லாமே நடக்கும். முயற்சி செய்து பாருங்கள். டப்புன்னு ஒவ்வொரு காரியங்களாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துருக்கு. ரொம்ப பிடித்தமானவாளை சந்திக்கக்கூடிய நாள். குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, படிப்புக்காக செலவு பண்ணுறது, ஒரு காலேஜுக்காக போய் கேட்குறது, ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறது, ஏதேனும் நம்மளால் முடிஞ்சது சிலது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் அவங்கக்கிட்ட இருக்கும். இன்றைய தினத்தில் முடியாத காரியத்தை முயற்சி செய்து இந்த காரியத்தை முடிச்சிட்டோம்னா ரொம்ப ஆனந்தப்படுவீங்க. ரொம்ப முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். இஷ்டமானவங்க, பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய நாளாக கூட இன்றைய தினம் உண்டு. சலூன் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹேர் டிசைனராக இருந்துட்டுருக்கிறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, கற்றுன்னு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனத்துக்கு சித்த ஆயுர்வேதிக் டாக்டராக இருந்திருக்க, வர்மா டாக்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி துணி சம்மந்தமாக கார்மெண்ட் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணுறவங்களுக்கு, ஃப்ளோர் மேட்டு, அதே போன்று ஃப்ளோருக்கு உண்டான அந்த க்ளீனிங் ப்ராசஸ் கொண்ட அந்த லிக்விடெலாம் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேல் ரீட்டைல் மார்க்கெட்டில் கடை வச்சுட்டுருக்கோம். ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அரிசி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் என்பது தேவை. நண்பர்கள்ட்ட காசு கொடுத்துட்டு திரும்பி வரலன்னு வருத்தப்படக்கூடாது. அது நண்பர்னு தெரிஞ்சிச்சு, கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுத்து வருமா அப்படிங்கிறத யோசிக்கணும். பணத்தினால் நட்பு கிடக்கூடாது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. துளாராசி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டு இருக்கேன். அந்த காரியத்தை 100 பேர்ட்ட சொன்னால் நடக்க மாட்டேங்கிறது சார். நான் பார்த்துட்டேன். ஐயோ பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்கா, அப்பா யார்ட்டையும் சொல்லப்படாது. எந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னால் முடிஞ்சுது. ஆனால் நான் தான் அப்படி சொல்கிறேன், திருப்பி நானே இப்படி பேசின்னு இருக்கேன். என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சில நேரங்கள் என்னையவே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியறது கிடையாது. இதுதான் முந்தியெல்லாம் ஐ எம் வெரி கண்ட்ரோல் யூனோ, பட் நவடேஸ் நாட் லைக் தட். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். மெமரி பவர் கம்மியாகுது, உடம்பு கை கால் வலியெல்லாம் இருந்துருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் சிந்திக்கக்கூடிய தினமாக இருப்பேன். நாளையிலேருந்து இந்த காரியத்தை பண்ணணும்னு நினைப்பேன், யூ மே ஃபர்கோ, திருப்பி அதை மறந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போய்ட்டு. இப்படி கிடையாது. முந்தையெல்லாம் எடுத்து அந்த கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டுருப்பேன். எதெல்லாம் விட்டு போன விஷயங்களோ அது திருப்பி தொடரலாம், சக்ஸஸ் ஆகிடும். லிஃப்ட் ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஷியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டாக்குமெண்ட் சம்மந்தமான காரியங்கள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நினச்ச காரியம் நடைபெறும், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். விடாத உழைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. துளாராசி அன்பர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வெளியிலிருந்து பார்க்குறவங்கெல்லாம் உனக்கு என்னங்கிறா. ரியல் உண்மையான விஷயம் எனக்கு தானே தெரியும். அது என்னமோ தெரில. இப்போ என்ன கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா, எங்கள் வீட்டுக்காரர் இல்லைன்னா மனைவி இல்லைன்னா இவங்க பார்த்திங்கன்னா, அவங்கெல்லாம் இவங்க ரொம்ப நல்லவங்க. பட் எனக்கு மட்டும் ஏன் இப்படி தோன்றதுன்னு தெரில. வெளியிலலாம் நல்லா பேசும்போது என்னமோ என் பக்கம் தப்பு இருக்கிற மாதிரியே எல்லோரும் நினைக்கிறா.
நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஐம் ரைட் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து திருப்பி யோசிப்பீங்க. திருப்பி யோசிப்பீங்க. யாரை பார்த்தாலும் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா பர்சன், அவளுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டேங்கிறாள், என்னன்னே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில். ஒரு புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கவங்க, இடம் வாங்கினவங்களுக்கு, ஒரு பொருள் வாங்கினவங்களுக்கு திருப்தி அளிக்காது. ஏதோ ஒரு விரக்தி மனசில் இருந்துகிட்ருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் நல்ல பிரயாணமாக மாறும். சில விஷயத்தில் நம்ம அறியாமல் உள்ள ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் அதை பற்றிய கோபம் வரும், வெளிக்காட்டுவேல். ஏன் இப்படி கோபமாக பேசுகிறேன்னு மற்றவங்க கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு அதுவே கோபமாக சொல்லுவீங்க. அந்த மாதிரி நிறையா விஷயங்களில் உங்கள் லைஃப்பில் நடக்கிறத பார்க்க முடியும். ஸ்ட்ரெஸ், மைண்டுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படி நின்றுருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். விவசாயம் பண்ணிருக்கிறவங்களுக்கு அருமையான சூழ்நிலைகள் வரும். யாராவது விட்டுட்டு நீ பார்த்துக்கோன்னு இடத்த கொடுக்கறது, லீஸுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி சில சப்ஜெக்ட்லாம் கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். பண வரவுகள் வருது, ஆனாலும் ஒரு திருப்தி இல்லை, அப்படியே நிற்கிறது, ஸ்டாகண்ட்டாக போயிட்டுருக்கு. முந்தையெல்லாம் பண வரவுகள் அடிக்கடி சம்பாதிக்கக்கூடிய இதெல்லாம் வந்தது. இப்போ அப்படி இல்லை. பேர் இருக்குது, புகழ் இருக்குது, வெளியில் மரியாதை இருக்குது, பட் அதை பணமாக மாற்ற முடியலையேங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ விருச்சிகராசி நண்பர்களுக்கு வரும். மற்றபடி எல்லாமே சாதகமாக நடக்கும். சில விஷயங்கள்லாம் பிராண்டிங்காக, கம்பெனி பிராண்டிங்காக பண்ணுவேன். வெப்சைட் டெவலப்பராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். தொழிலையே மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல யோசனைகள் வரும் மனசில். அதை ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கும். விருச்சிகராசி என்பர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, இது பார்த்துக்கலாம், கடவுள் இருக்கார், ஏதோ ஒரு உதவி பண்ண மாட்டாரா என்ன, பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும். சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்வேல், சிலதை சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு போய் இப்படியே யோசனை உங்களுக்குள்ளேயே போயின்னு இருக்கும். என்ன இப்படியே யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நத்திங், இல்லை என்னமோ யோசிக்கிறீங்க, அது மட்டும் தெரியுது. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா இது என்ன பண்ணுறது, இதுக்கு இது தான் பண்ணுறது, இது என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சில யோசனைகள். பார்க்கிங் ஸ்லாட்டெல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். மிகப்பெரிய மாலில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மேக்கப் சம்மந்தமான கடை, அதே மாதிரி மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, காஸ்மெட்டிக் ஐட்டமெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்ல முன்னேற்றங்களுக்கு. கவுன்சிலிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம். சார் இது வரைக்கும் எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது, ரெகக்னேஷனே கிடைக்க மாட்டேங்குது சார், ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருக்க கிடைக்க மாட்டேங்குது. சினிமா நட்சத்திரமாக குணச்சித்திரம் நடிக்கிறேன், ப்ளேபேக் சிங்கர், அந்த கர்நாடக சங்கீதம் கற்றுன்னு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கற்றுன்னு இருக்கோம், சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலம் தரும். வெளிநாட்டில் இருக்கிற இந்த ஊரை விட்டு பேசாமல் ஊருக்கு வந்துடலாமான்ற எண்ணங்கள், வேறு ஊருக்கு மைக்ரேட் ஆகலாமா சார், நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தேடிருக்கேன், இட்ஸ் பிக் கம்பெனி சார், நல்ல போஸ்டிங் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், வெயிட்டிங் ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக இருந்துட்டு இருக்கும். சில கூட வேலை செய்கிறவா, மேனேஜர் கூட இருந்துட்டு இருக்கிறவங்களால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும், கவலைப்பட வேண்டாம். சில விஷயங்கள் அப்படி நாட் போட்டாப்பில், அதாவது 90% இருக்குது, அந்த 10% என்னமோ சக்ஸஸ்ஃபுல் ஆக மாட்டேங்குது. சம்பாதிக்கிறேன், ஏடிஎம்லேருந்து எடுக்கிறேன், சம்பாதிக்கிறேன், கூகுள் பே பண்ணுறேன், சம்பாதிக்கிறேன், இது அதாவது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி நேயர்களே, சில காரியம் செய்யலான்னு ரொம்ப மனசில் தைரியமாக தோணும். அது திருப்தி இருக்கோ இல்லையோ, அந்த காரியத்தில் ஜெயிச்சிடலாம், இந்த காரியத்தில் இறங்கிடலான்னு தைரியமாக தோணும். அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் தாராளமாக இறங்கலாம். சிலது மனசு சொல்லும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும், அதில் அப்படியே பின்வாங்கிறது நல்லது. சிலது ஓகே வேண்டாம்னு அப்படி தடுமாற்றமாக இருக்கும். அப்படி குழப்பத்தில் இருக்கிறது தயவு செய்து எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி மேட்ரிமனி வச்சுட்டு இருக்கோம், கோயில் அர்ச்சகராக இருந்திருக்கும், யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருந்திருக்கும். டிவி விற்பனை பண்ணிட்டு இருக்கோம், ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை, ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மகர ராசி என்பவர்களுக்கு அனுகூலியமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் ரெண்டு திட்டத்தில் வரும். நான் ஒன்று சொல்கிறேன், அவன் இப்படி பேசுகிறா பா யூ அப்படின்னு பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய தினமாக இருந்துட்டுருக்கும். எதிரி எல்லாம் வெளியில் இல்லை சார், வீட்டுக்குள்ளேயே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் இருந்துட்டுருக்கும். அப்போ பார்த்து கரெக்டாக ஒரு மீட்டிங் வரும், அப்போ பார்த்து யாராட்ட பேச வேண்டி வரும். அப்படியே பேசின்னு இருக்கிறக்க சில பேர் இந்த காஃபி சாப்பிடும்போது உட்காந்துட்டுருப்பா, பார்த்துருப்பேன், இப்படி யோசிச்சிருப்பேன், என்ன சார் ஏதோ யோசனையாட்டிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தில் சமாளித்து ஒரு காரியத்தை அப்படியே கொஞ்சம் நேரம், மற்றபடி கொஞ்சம் நேரம் யாராவது பேசி கொஞ்சம் சிரிச்சிட்டேன்னா அதை விட்டு போயிடுறது மைண்டை விட்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி நேயர்களே, அனுகூல்யத்தை தரும், நல்லது நடக்கும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். சில யோசனைகள் மனசில் இருக்கும்,
சில விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா, ஓகேவா இல்லையே, வாழை சந்திக்கலாமா, இப்படி இப்படி ஒரு யோசனை இருந்ததுன்னா நமக்கு ஒரு வழி காண்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ரோட் கான்ட்ராக்டராக இருந்தால், கவர்மெண்ட் கான்ட்ராக்டராக இருந்துட்டுருக்கவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, நர்ஸாக இருந்துட்டுருக்கிறவங்க, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டாக்குமெண்ட் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க அனுகூலம் தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கேன் சார், இந்த போஸ்டிங்லேருந்து எனக்கு ஒரு இடமாற்றம் கேட்டுருக்கேன், எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு ஆண்டவன் இருக்குது, ஆனால் அது நடந்துருச்சுன்னா சந்தோஷம்னு எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் டிலேவானாலும் கண்டிப்பாக நடக்கும். ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாக இருக்கும். பாரு முந்தியலை வந்துட்டுருப்ப, இப்போ இல்லை பற்றியா அப்படின்னு யோசனைகள் அப்பப்போ இருக்கும். சிறு சிறு விஷயங்கள் கோவித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும். சில யோசனைகள் சமயோஜனை யோசனையாக இருக்கும். டைம் வேஸ்ட் ஆகிறதோங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிறதோ, இதனால் ஏதாவது பண்ணியிருக்கலாமோ, அதாவது இந்த காரியத்தை இப்படி பண்ணியிருந்தால் நல்லதா, அந்த மாதிரி இந்த ஸ்கெட்யூல் போட்டு வேலை செய்கிறது கொஞ்சம் குறைவாக இருந்துட்டுருக்கு. நேரத்தை முழுசாக ஒர்க்குக்கு செலவு பண்ணுங்க. பிறரை பற்றி ஒரு 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 விதமான மனசில் ஒரு விஷயத்தை வச்சுட்டு அதை இது பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலையில் இறங்கினால நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விருப்பமானவர்களை சந்திப்பீங்க. விடாத வாய்ப்பு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆஃபீஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக, கன்சல்டண்ட்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல சூழ்நிலை இருக்கும். ஃபினான்ஷியலாக இருந்துருக்கிறவங்களுக்கு பண வரவுகள் கூடி வரும். அதே மாதிரி எதில் பணம் போடணும் எதில் எடுக்கணுங்கிறதுல நல்ல தெளிவாக இருந்ததுன்னா நற்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில யோசனைகள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, சில விஷயங்கள்லாம் நம்ம மனசில் நினச்சிட்டே இருப்போம். அந்த மனசில் நினைக்கிறக்கூடிய காரியங்கள் நிறைவேறதுக்கு நான் என்ன பண்ணுறது சார், ஏதாவது ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது, எப்போது உங்கள் ஹாரோஸ்கோப்பில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தில் திருப்தி இருக்கிறதுக்கு, அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு நம்ம 11ஆம் இடம்னு சொல்லுவாள், 11th பிளேஸ். இந்த 11th பிளேஸ் தான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம். இதில் வந்து இந்த 11th பிளேஸ் திருப்தி, இதில் பணத்தில் திருப்தியாக நீங்கள் என்ன ஒரு விஷயம் நினச்சிட்டுருக்கோ அதில் திருப்தி ஸ்தானம்னு சொல்லுவாள். உங்கள் லக்னம் ஜாதக கட்டத்தில் லக்னம்னு இருக்கும். அந்த லக்னத்திலேருந்து 11ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதி யாருன்னு பாருங்கள். இந்த 11ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதி, இந்த 11ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி, உதாரணத்துக்கு மேஷம் லக்னமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கும்பராசி சனி பகவான் அதிபதியாக இருப்பார். மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அடுத்தது நீங்கள் வந்து ரிஷப லக்னமாக இருந்ததுன்னா 11ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு குரு பகவான், முருகப்பெருமானை வேண்டது ரொம்ப நல்லது. அடுத்தது மிதுனமாக இருந்தீங்க அப்படின்னா மேஷம், அப்போ 11ஆம் இடம் உங்களுக்கு. இப்படி இந்த 11ஆம் இடத்திற்குண்டான அதிபதி நீங்கள் பக்கத்தில் இருக்க அஸ்ட்ராலஜர்கிட்ட இதை குறித்து வச்சுன்னு கேட்டல்னா நீங்கள் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. 11ஆம் இடம் திருப்தி ஸ்தானம்னு, அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க, அந்த வேண்டுதலை வச்சுட்டே இருங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். ஜோதிட ரீதியாக இந்த 11ஆம் இடம் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணும். அந்த அதிபதி ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும். சில ராசிகளுக்கு அதே அதிபதி கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்கும், டிபெண்ட்ஸ். அது வந்து உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக 11ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி வழிபாடு நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக இருக்கும். அதான் அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டிருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் நம்ம பார்த்த மனசில் நினைக்கிறது, ஒரு காரியம் வெற்றி பெறத்துக்கு நம்ம வந்து எந்த வழிபாடு ரொம்ப சிறப்புன்னு, 11ஆம் இடத்திற்குண்டான அதிபதி அந்த அதற்குண்டான தெய்வ வழிபாடு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ்.